கல்வாரி ரத்தத்தாலே கழுவி மீட்டு கொண்டா, என்ன கழுவி மீட்டு கொண்டா, தேடி இயேசு வந்தா, என்ன தேற்றி வாழ வைத்தான். நோயின் பிடிதனிலே நான் வாடி தவிக்கையிலே, நோயின் பிடிதனிலே நான் வாடி தவிக்கையிலே, இயேசுவின் காயங்களா, இயேசுவின் காயங்களா, நான் சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானேன், என்னை தேடி இயேசு வந்தான், எந்த வாழ்வை மாற்றி விட்டான், என்னை தேடி இயேசு வந்தான், எந்த வாழ்வை மாற்றி விட்டான். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். அன்பு தேவ அன்பு, என்னை தேடுகிற அன்பு, பரலோகத்தை தொடர்ந்து உலகத்துக்கு வந்த நம் அருள்நாதர் இயேசு, அவருடைய அன்பு வெளியேறப்பட்டது. நாம் தேடாமல் இருக்கும் நம்மை தேடி வந்தவர். எனக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்த முடியாது. என்னை தேடி வந்த தெய்வம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைகிறது. இன்னைக்கு மனிதர்கள் கடவுளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். எல்லா மலையில கடினமான சரீர பிரயாசத்துல, கடினமான உடலை வருத்தி கொண்டு தேவனை தேட ஓடுகிற ஒரு கூட்ட மக்களுக்கு மத்தியில எங்களை தேடி வந்தீங்களப்பா, எங்களை தேற்றி வாழ வைத்தீங்களப்பா. பாவத்துக்கு சம்பளம் மரணம், தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி எங்களை கழுவி மீட்டுக் கொண்டீங்களே, தழும்புனால் குணப்படுத்துங்க, கண்ணீரெல்லாம் துடைத்து ஆண்டவரே ஆடி பாடி மகிழ தேடி வந்த தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாட்களிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பை நாங்கள் தியானிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபெறுகிறார். இந்த வார்த்தையினால எங்களை பலப்படுத்து. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவருடைய அன்பை நாம் தியானிக்க இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய தாகம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி வாசகம் 19வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது. அந்த 100 ஆடுகளையும் ஒரு ஆடு காணாம போனா அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளையும் அந்த வனாந்தரத்துல அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அழைக்கிறான். அல்லேலூயா. அவன் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட போது, அது கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி தோளில வச்சு சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆத்துமா
கெட்டு போகுது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. ஆமென். பரலோகத்துல கோடான கோடி தேவதூதர்கள் இருந்தாலும், பல பரிசுத்தவான்கள் சூழ இருந்தாலும், ஒரு பாவி அழிவதை விரும்பாத தெய்வம் நம் அருள்நாதர் இயேசு. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு அல்லேலூயா. ஆத்மாவும் அவருடைய பார்வைக்கு வெளியேறப்பட்டதா இருக்கிறது. ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அல்லேலூயா. உலகத்துல வந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், பரிசுத்தவான்களை நீதிமான்களை பார்ப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவியை ரட்சிக்க, ஆமென். இழந்து போனதை தேட, தேட. காணாமல் போன ஆட்டை தேட இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கண்கள் அல்லேலூயா. அப்படிப்பட்ட கண், அவருடைய உள்ளம் அப்படிப்பட்ட அன்பின் உள்ளம். அல்லேலூயா. ஒரு உண்மையான தாய் தகப்பன் தன்னுடைய வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வசதியா இருக்காங்க. ஆனா உண்மையான தாய்க்கு இந்த பையன், ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் பலவீனப்பட்ட பையனா இருக்கிறானே, அவனுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை சரியில்லையே, அவனுக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பு இல்லையே என்று சொல்லி அவனுக்காக ஏங்குறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாய் போன்ற உள்ளம் கொண்டவர் ஆண்டவர் இயேசு. ஆமென். அல்லேலூயா. 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 தவிக்கிறார், ஏங்குகிறார், தேடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் உண்டு. லூக்கா 13ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். லூக்கா 13ல 6ல இருந்து 9 வரை படிங்க. ஒரு ஓமை ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது அவர் உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. ஆம். அல்லேலூயா. ஒரு ஓமை ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு திராட்சை அல்லேலூயா. தோட்டக்காரன் அந்த தோட்டத்துல அத்தி மரத்தை நட்ட, அதுல கனி தேடின போது ஒன்றும் காணவில்லை. மறுபடியும் வந்து பார்க்கறான், ஒன்னும் கனி இல்லை. இந்த வருஷம் இருக்கட்டும், அடுத்த வருஷம் வந்து பார்ப்போம், கனி இல்லை. அந்த தோட்டக்காரன் என்ன சொல்றாரு? தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் ஒன்றையும் காணவில்லை. காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் கெடுக்கிறது என்ன. சரியா? அல்லேலூயா. சில மரங்கள்ல கனி இல்ல, பச்சை பச்சேன்னு இருக்கு. சொந்த அநேகருடைய வாழ்க்கையில சுகபோகமாய் தனக்காக வாழ்கிற, வெளியில பார்க்கறதுக்கு செழிப்பா இருக்கிற மாதிரி பச்சையா, ஆனா உள்ளுக்குள்ள அந்த அன்பு இல்லை. ஆண்டவர் நமக்கு நீர் பாய்ச்சுகிறார், ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார், ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா அந்த ஆண்டவருடைய சுவாபங்கள் நமக்கு இருந்து வெளிப்படாமல் போனால், அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லியும் நம்மிடத்தில் நற்கிரியைகள் வெளிப்படாமல் போனால், அது வெறுமனே செழிப்பாக இருக்கிற அத்தி மரத்தை போல காட்சியளிக்கிறது, அதில் கனி இல்லை. கனி என்று சொல்லும்போது ஆவிக்குரிய கனிகளை நாம் பார்க்கிறோம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், அடக்கம், இப்படி 9 கனிகளை நாம் பார்க்கிறோம். நம்மிடத்துல அன்பு, சாந்தம், சந்தோஷம், இப்படிப்பட்ட கனிகள் நமக்கு வெளிப்படுகிறதா? முள்களுக்கு மத்தியில மனம் வீசுகிற ரோஜாவை போல இயேசு மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். கல்வாரி சிலுவையில கூட நமக்கு தீமை செய்தவர்களை, இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாருங்கிற அந்த கனியை வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட கனிகள் பக்கத்துல உள்ள பெரிய கல்வனை கூட
மனங்கசந்து அழுது தேவனிடத்தில் திரும்புகிறது. நம்மளுக்கு ஆமென். அப்படிப்பட்ட சுவாபங்கள் வெளிப்படுகிறதா? தேவ அன்பு வெளிப்படுகிறது. சந்தோஷமா இருக்கும். பாடுகிற ஒவ்வொருத்தருக்கு மத்தியிலையும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே என்று சொல்லி இந்த சந்தோஷத்தை நம்ம இருந்து பார்க்க முடிகிறதா? இந்த உலக மக்களைப் போல எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கு. அவிசுவாச வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? விசுவாசம், சாந்தம், இப்படிப்பட்ட கனிகள் நம்மிடத்திலே காணப்படுவதில்லை என்று சொன்னால், தேவனை நாம் ஆராதித்தோம், தேவனிடத்தில் நாம் வார்த்தைகளை படித்தும் நமக்கிலிருந்து சுவாபங்கள் மாற்றமில்லை என்று சொன்னார், அந்த எஜமான் எப்படி கனியை தேடி வருகிறாரோ அதுபோல நம்மிடத்திலே சுவாபங்கள் வெளிப்படவில்லை என்று சொன்னால், ஐயோ இந்த வருடம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி கூடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். அல்லேலூயா. அது அல்லேலூயா. நிலத்தில் ஏன் கெடுக்கிறது? அல்லேலூயா. கனி கொடாத நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா. தேடுகிறார், ஆண்டவர் தேடுகிறார், நம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை தேடுகிறார். அல்லேலூயா. லூக்கா அல்லேலூயா. 19ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை வகை தேடி. தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் குள்ளனாய் இருந்தபடினால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் போனது. அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுக்கு மத்தியில் ஏறினார். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, தகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆமென். சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனார். இந்த உலகத்திலே பாவியாக கருதப்பட்ட ஒரு வட்டி வசூலுக்கு பண்ணுகிற அப்படிப்பட்ட சகைவை, அல்லேலூயா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து போவதற்கு ஒரு காரணம், அவன் வாஞ்சியோடு தாகத்தோடு தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வாஞ்சித்தான். இந்த நாளிலே அல்லேலூயா, இயேசு எங்க பிறந்திருக்கிறார்? அவரு மாற்றுத் துருவில் இருந்தா கூட அவரை தேடி வர்றதுக்கு மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள், ராஜாக்கள் நடந்து வர ஆயத்தமா இருக்காரு. நம்ம ஒரு சின்ன சாதாரண குக்கிராமத்துல பிறந்திருக்கலாம், ஆனா நம்ம உள்ளத்துல இயேசு பிறந்திருப்பார் என்று சொன்னா நம்மை பார்க்க வாஞ்சியோடு இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்குது. அட்ரஸ் கேட்டு அந்த நட்சத்திரத்தின் வழி அந்த பஸ் ரூட்டை கேட்டு வரக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்ம இடத்துல பிறந்திருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? அவருடைய பிரசனம் நம்முடைய உள்ளத்துல காணப்படும் என்று சொன்னார். அவருடைய கனிகளால் நாம் நிரப்பப்படுவோம் என்று சொன்னார். உலகத்துல ஒரு பெரிய தலைவனாய் இருக்கிற, ஒரு பெரிய ஆஸ்தி அந்தஸ்துடையவனாய் இருக்கிற சகைவு, இந்த நாட்டு கவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய தலைவன், டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் கலெக்டர்ல ஒரு பெரிய தலைவனா இருக்கு. ஆனா அவன் தேடுறான், இயேசு எப்படிப்பட்டவரோ. இன்றைக்கு இந்த உலகமும் தேவனை தேட ஓடி அலைகிறது. இயேசு எங்க இருக்கிறார் என்று சொல்லி நம்மிடத்துல வந்து பார்க்கும்போது அந்த இயேசு வெளிப்படுவார் என்று சொன்னார். நாம் இயேசுவுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். அல்லேலூயா. எங்கெல்லாம் மரங்கள் மலைகள் எல்லாம் தேடி செருப்பு போடாம நடந்து அலைகிற ஒரு கூட்ட மக்களுக்கு மத்தியில, இந்த வீட்டுல, இந்த குடும்பத்துல, இந்த மாட்டுத் தொழுவுல, இந்த ஏழை குடிசையில இயேசு பிறந்தா கூட சாஸ்தாகமாய் விழுந்து வணங்கருக்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள பிறந்திருப்பார் என்று சொன்னார். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு இயேசு 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு. அந்த ஒளி யாரு? எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கப்படுகிற மெய்யான ஒளி இயேசு. 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த ஒளி பிரகாசிக்கும் போது நாம் மலை மேல் உள்ள பட்டணமாக,
வழி ஆமென். தெரியாதிருக்கிற ஜனங்களுக்கு வழிகாட்டியாக. வழிகாட்டியாக. அல்லேலூயா. அந்த ஹalleluya. மகிமை காண வாஞ்சோடு தாகத்தோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஹalleluya. இந்த பிறப்பின் நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளாகி நாம். Hallelujah. அல்லேலூயா. அவர் நம்முடைய வீட்டில் பிறந்திருக்கிறாரா? நம்ம வீட்டுல பிறந்திருக்கிறாரா? Hallelujah. நம்முடைய மரம் பச்சை பச்சைன்னு சொல்லி வெறுமனே அத்தி மரம் செழிப்பா இருக்கிறது போல காட்சி கொள்ளாமல் நம்மளுக்கு கனிகள் ஏதாவது இருக்குதா என்று சொல்லி, எந்த மரத்துல கனிகள் நிறைய உண்டோ அங்க நிறைய பறவைகள், பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், ஆடி மகிழ்வார்கள். கடினமான துஷ்டு மிருகங்கள் கூட அந்த மரத்தின் நிலையில வந்து தங்குமே. கனி கொடுக்கிற மரத்துல எவ்வளவு சத்தம் கீதம் உண்டு, எவ்வளவு பறவைகளுடைய சத்தம் கேட்கும். கனி இல்லாத முட்கள் உள்ள மரத்துல அவ்வளவு சந்தோஷத்தையும் களி கூறுதல் சத்தத்தை கேட்க முடியாது. நம்ம இடத்துல சிரிப்பார் என்று சொன்னான். அப்படிப்பட்ட கனிகள் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும் என்று சொன்னான். Thank you, Jesus. அல்லேலூயா. இயேசு இந்த வீட்டுல பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு காட்சி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Thank you, Jesus. ஆமென். காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஹalleluya. கிறிஸ்துமஸ் வெறுமனே எங்களுக்கு கொண்டாட்டமா இல்லாத ஆமென் ஆண்டவரே. ரட்சத்தின் கலிகூறல் சந்தோஷம் எங்க வாழ்க்கை உண்டாக்குங்க. ஆமென். 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆத்மாவை தேடி அழைக்கிற நீதிமான்கள் இல்ல பாவிகளை ரட்சிக்கவே இயேசு உலகத்துல வந்தார். தன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க முடியும். ஆமென். அன்பு இல்லை ஆண்டவரை வெளிப்பட முடியும். எங்கள் தகப்பனுடைய பாவங்கள் பிள்ளையுடைய இதயத்திலிருந்து வெளிப்பட முடியும். ஆமென். பாவங்களை உலகத்துக்கு இல்ல உமக்கு உண்மை வெளிப்படுத்தும் பிள்ளைகளை நாங்கள் காண ஒப்புக் கொடுக்கிறோம். மிகுதியான கனி கொடுக்கிற மரத்தை யோவான் 15 சொன்னப்பட்டது போல அவர் இன்னும் ஆண்டவரை சுத்திகரிக்கிறார். மிகுதியான கனியை கொடுக்கும்படி கர்த்தர் அவனை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை தேடி எந்த வாழ்க்கையை மாற்றி மகனாக மகளாக அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை நிரப்பினாரே. இந்த காயங்களால் எங்களை தலைமுகளால் என்னை குணப்படுத்தினாரே. நம்முடைய ரத்தத்தினால என்னை ஆண்டவரே மீட்டுக் கொண்டாரு. என்னை கல்வி சுத்திகரித்தாரு. அப்பா இல்ல இந்த மகிமை வெளிப்படுவதா? அல்லேலூயா. நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த காலத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற முடிஞ்ச தேவனுடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா? கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ஆமென். ஹalleluya. thank you brother. ஹalleluya. இந்த காலை வேளையில கூட நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமென். இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே அவர் மனுஷகுமார் இந்த உலகத்துல வந்தார். ஆமென். நம்ம அவனுடைய சமூகத்தை நம்ம விட்டு எவ்வளவுதான் நம்ம தூரம் போனாலும் அவர் தேடி வந்து நம்ம நேசிக்கிற நல்ல தாயுள்ளம் கொண்டவர் தான் நம்முடைய தகப்பன். ஆமென். ஹalleluya. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஒரு வருடத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம கூட்டி கொடுக்கிறார். எதற்காகனா ஏதாவது நாம் அவருக்காக செய்வோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளா நம்ம மாறுவோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் விரும்புகிறதான கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறக்கூடிய கிருபைகளை தேவ சமூகத்துல கேளுங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சகையோ ஆண்டவரை தேர்ந்ததுனாலதான் ஆண்டவர் அந்த குடும்பத்திலே போய் அவர் ரட்சிக்கும்படியான காரியங்களை செய்தார். இன்றைக்கு எத்தனையோ முறை நம்ம சத்தியத்தை கேட்டாலும் இயேசு யாருன்றதை அறியாம இருப்பதனாலதான் இயேசு நம் உள்ளத்துல பிறக்காதபடி நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பிறக்காதபடி இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கோம். அப்படிப்பட்டவளா இல்லாதபடி நம்முடைய இயேசு இந்த நாளிலே இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற நீங்களும் நானும் அவர் நம்முடைய இம்மானுவேலரா இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாமும் அதிக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அவரை போல சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறக்கூடிய கிருபைகளை தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது உதிக்கிற ஒளியிடத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் கடந்து வருவார்கள். அப்படியாக நம்மை தேடி ஒரு கூட்டம் அல்லேலூயா ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டு நாமத்தை உயர்த்தும்படியாக அநேக ரட்சிக்கப்படும்படியாக நம்முடைய காரியங்கள்ல ஆவிக்குரிய கனிகளை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வளையமுடைய தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தருக்காக கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த நாட்களில் நம்ம மாறுவோம். ஒருவேளை ஜென்ம சுபாங்கள் நமக்குள்ளே காணப்படும் என்ற எல்லாவற்றையும் விட்டு ஆவியின் சிந்தை ஆவின் கனிகளை நமக்குள்ளே இருந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி தேவ அன்பை அநேகருக்கு சொல்லக்கூடிய கிருபைகளை நம்ம ஒவ்வொருக்கும் தேவன் கொடுப்பாராக. நாளும் கூட தேவ செய்தி கொடுத்ததான பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. செய்கிற ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதித்து இன்னும் அநேகமாயிரம் மக்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக அல்லேலூயா அவர் விரும்புகிற பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக இவனுக்கு நன்றி செலுத்துற. தொடர்ந்து ஊழிய பாதையில் உற்சாகமாய் ஓடவும் அல்லது கத்திற்கென்று வைராக்கியம் இருக்கவும் அந்த மும்பை பட்டணத்திலே தேவன் எதற்காக அவரை முன்குறித்திருக்கிறாரோ அந்த அழைப்புல உறுதியா இருக்கவும் அல்லேலூயா அநேக இடங்களில் அவனுடைய சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளைகள் இன்னும் பலப்படவும் அந்த ஆவின் வரங்கள் வல்லமைகளை பெற்று அநேகருக்கு அல்லேலூயா ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் கத்தர் மாற்றும்படியாக எங்கெல்லாம் போய் தேவ செய்தி சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட தொடப்பட மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியாக வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருட்களை ஆவியானவர் தாமே கற்றுக் கொடுக்கும்படியாக செய்கிற பிசினஸ் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக போக்குவரத்தின் தேவ பிரசனம் கொண்டு வழிநடத்தும்படியாக இந்த பண்டிகை நாட்கள்ல எல்லா காரியங்களையும் கத்தரே செய்யும்படியாக அம்மாவை தாயாரை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பலவீனங்கள் எல்லாம் கத்தர் நீக்கி போடும்படியாக கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் இன்னும் வளர்வதற்கு தேவன் தாமே உதவி செய்யும்படியாக சிஸ்டரை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க சபையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த முழு குடும்பத்தையும் இந்த மும்பை பட்டணத்தை தேவனுடைய கிருபை பாதுகாப்பு அவங்களோடு கூட இருந்து அவங்களை பாதுகாத்து நடத்தும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே பரிசுத்தமுள்ள தேவனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தகப்பனே அன்பின் செவக்குழுவாய் இணைந்து கர்த்தாவே ஏசப்பா அந்த அதிகாலையில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் ஜெபித்த எல்லா சிவக்குருமி கத்த கவனமா கேட்டீர் ஆண்டவரே. அப்பா என்னுடைய ஜெபத்திற்கு நல்ல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு மனப்பட்ட ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஒரு மனப்பட்ட ஆவியோடு நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம் ஐயா. எல்லா ஜெப குறிப்புக்கு தேவ நல்ல பதிலை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த நேரத்தில் செய்தி கொடுத்த மகனை உடைய கருத்தில் வைத்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா. 5 நாளைக்கு 5 ஊழியர்கள் வருகிறாங்கப்பா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லையா. அதிகாலையில் நாங்கள் கூப்பிட்டு உடனே வருகிறாங்க தகப்பனே. ஏசப்பா ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிறேன் தேவனப்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்தை பலப்படுத்துங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. மகனை காத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் மனிதன் பிள்ளைகள் தாயாரை ஆசீர்வதிங்க ஐயா. வயதானவர்கள் வீட்டில் இருப்பது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே தாயாருக்கு நல்ல சுகமரணை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்க தேவன் உதவி செய்வா ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே மகனுடைய ஊழியத்தை இப்படி கருத்து கொடுக்கிறப்பா. ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஐயா. அந்த கனமான ஊழியம் ஐயா. எதுவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி ஐயா. ஊழியத்தில் உண்மை முத்தமாய் ஊழியத்தை செய்யும்படியா கிருமிகளை கொடுங்கப்பா. மகனை வஞ்சிக்காதபடி காத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுடைய சத்தியத்தை விதிக்கிறாரோ அந்த இடம் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகள் ரசிக்கப்பட்ட தேவன் உதவி செய்யுங்கய்யா. ஆவியானவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன். மகனுடைய சரீரத்துல எந்த பலவீனம் ஆண்டவரே எந்த படிகாலத்தில் தாக்காதபடி மகனை பாதுகாத்து உற்சாக ஆவி கொடுங்கப்பா. மகனோடு கூட இருங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதரையா அப்பா சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ரசிக்கப்பட்டு ஆவிக்குள்ள ஜீவித்து வளர்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழத்தக்கதான கிருமிகளை கொடுங்கப்பா. மகனோடு கூட இருங்க. போக்கிளி வரத்திலே வண்டி வாகனத்திலும் ஐயா தேவ கிருபை மகனோடு இருந்து வழி நடத்துங்கப்பா. காத்து கொள்ளுங்க. சபை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இன்னும் அதிகமாய் பெருகத்தக்கதான கிருமிகளை ஆத்துமாக்களை கொல்லி பொருளாய் ஆண்டவரே. ஏசப்பா மகனோடு கூட இருக்க கைது செய்கிற எல்லா வேலைகளிலும் தேவ பிரசன மகனோடு இருக்கிட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே சபையை காத்து கொள்ளுங்க ஆவியானவரே. நிறைய ஆத்துமாக்களை மகனை கொடுங்க தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றியோடுமை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த கால வேளையில் மகன் கொடுத்த செய்தி தெய்வன் அறிவீரப்பா. அதன் பிரகாரம் நாங்கள் கேட்கிற மாத்திரமல்ல அதன் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளாய் காணுபட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதிகாலையில் ஆண்டவரே இந்த குளிர்காலத்திலப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க கேட்ட ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் வார்த்தைக்கு இறங்கி அதிகாலையில் வந்து தகுப்பனே எங்களுக்கு செய்தி கொடுத்தாரே தகுப்பனே. மகனோடு கூட இருங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சபை பிள்ளைகளை சபை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. மகன் செய்கிற வேலையை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நமக்கு நன்றியோடு துதிக்கிறேன். ஓடியில் ஆண்டவரே மகன் எழுதி பிரகாசிக்க கட்டர் உதவி செய்யுங்க ஐயா. ஓடிகாருடைய சுகத்தை விரும்புகிறேன் தேவனப்பா. ஸ்தோத்திரம் மகனோடு கூட இருங்க. ஆசீர்வதிங்க. பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. மகனை முடித்திரு கருத்துல மகனையும் மகனுடைய சபை மக்களையும் ஆண்டவரே உடைய கருத்துல செமிக்கிற தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க.
வழிநடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரையுடைய குடும்பத்தின் ஊழியங்களை அந்த காலை ஜெபக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருக்கு இந்த எலும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போற தெய்வத்துக்காக உன் வெளிச்சனிடத்திற்கு ஜாதிகளும் முதிக்கிற உன் எழுத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார். அப்படியாக ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில ஆவின் கனிகளை நம் அனைவருக்கு நாம ஆவின் கனிகளை பெற்று அதன்படியாக வாழ நம்ம ஊருக்கு கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட போற தெய்வத்துக்காக இயேசுவானவர் இந்த நம்முடைய உள்ளத்தில் இல்லத்திலும் பிறக்கும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும்படியாக அத்தனை ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த போற தெய்வத்துக்காக எல்லாரும் சூத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.